இன்னைக்கு வாங்க நம்ம ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம். இது பச்சரிசி மாவு 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுக்கணும். வெறும் பச்சரிசியில் தான் செய்ய போகிறோம். 1 கப்பு பச்சரிசி மாவுக்கு அதே 1 கப்பு தண்ணி. உங்கள் பச்சரிசி கொஞ்சம் தண்ணி இழுக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இல்லைன்னா கரெக்டாக ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் உப்பு, எப்பவுமே நம்ம உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு தண்ணி கொஞ்சம் கொதிக்குது பாருங்கள். இப்போது தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம இந்த மாவை போட்டு அப்படியே கிளற போகிறோம். இதை நல்லா கிண்டி விடணும். இது கிண்டி விட்டோடனே அந்த தண்ணி எல்லாம் அது உறிஞ்சிருச்சு பாருங்கள். அப்போது இதை நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை ஒரு மூடி போட்டு நம்ம இதை மூடி வைக்கணும். 1 நிமிஷம் போதுங்க, அதுக்கு மேலே வேண்டாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். மாவு பாருங்கள், நல்ல கையில் ஒட்டலை, நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம இதை எடுத்து கொஞ்சம் சூடு வர்றதுக்கு ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி பிசையணும் நல்லா. அப்போ தான் மாவு கொஞ்சம் சாஃப்டாக ஆகும். நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசையணும். இது அப்போ தாங்க மெலிசாவும் வரும். இப்போது நம்ம இதை பிரித்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு சப்பாத்தி தேய்க்கிற கட்டை இருக்குல்ல, அதில் கொஞ்சம் எண்ணெயை தடவி இந்த உருண்டைகளை வச்சு மெலிசாக தேய்க்கணும். இது சப்பாத்தி மாதிரி திருப்பி போட முடியாதுங்க, அதனால் ஒரே இதாக அப்படி தேய்க்க மட்டும் தான் முடியும். ரொம்ப அழுத்தி தேய்ச்சிட்டிங்கன்னா பிஞ்சிரும். அதனால் மெதுவாக மெலிசாக அப்படி தேய்ச்சிக்கங்க. இதை அப்படியே திருப்பிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு கத்தியை வச்சு உங்களுக்கு எந்த ஷேப்பு வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கணும். அடியில் எண்ணெயை தடவணுங்க கண்டிப்பாக, அப்போ தான் நம்ம கட் பண்ணி எடுக்க முடியும். ஏன்னா இது பச்சரிசி மாவு. அப்போ தான் நம்ம எண்ணெய் தடவினா மட்டும்தான் அது எடுக்க முடியும். எந்த ஷேப் வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கணும். நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்க, நம்ம இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விருப்பமோ ஷேப்பில் செஞ்சு வச்சுக்கிட்டு இப்போ அடுப்பில் எண்ணெய் காயுது. நம்ம இதை ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்ப நிறையாவும் போடக்கூடாதுங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். இது அரிசி மாவு, அதனால் பார்த்து தான் போட்டுக்கணும். பெரிய பேனாக தானுங்க. இந்த பாருங்கள் நல்லா வந்துருச்சு கிறிஸ்பியாக. இது வந்து பச்சரிசி மாவுங்க, இவ்வளோ தான் கலர் வரும். உடனே இதில் நீங்கள் மிளகாத்தூள் போட்டு உப்பு போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.